வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? மிக மிக முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது அதை விட முக்கியமான மேட்டர். அதாவது மீடியா ஆகப்பட்டது. அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நல்ல விஷயங்கள். அதே சமயத்தில் கெட்டதாக பரப்பும்போது, தவறான பரப்பும்போது, பொய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த இயக்கமும் ஏதோ பாதிக்கும். அப்படி தான் பாதிப்பட்டவங்க அம்மா பகவானுக்கு ஏற்பட்டது. இப்போ இடையில ரொம்ப 30 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை. இருந்தாலும் நாங்கள் 40 மில்லியன் பீப்புள் என்னுடன் சேர்ந்து இருக்கோம் இந்த இயக்கத்தில். ஆனால் இதனால் என்ன அவங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா, நல்ல வருமானம் கிடைக்கும், நிறைய பேர் வியூவர்ஸ் கிடைப்பாங்க. தப்பாக பரப்பும்போது இன்னும் வேகமாக அந்த நியூஸ் பரகி அது கிடைக்கும். இப்போ இடையில கூட அம்மா பகவானில் எல்லாம் என்ன நிறைய பேர் போக காரணம் என்னென்னா, அவங்க நம்பினவங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கு எப்படி இவர் இவ்வளோ நகைங்கள்லாம் இருக்குது, நகைங்க பிடிச்சாங்க, பணம் பிடிச்சாங்க அப்படின்னு அந்த ரைடு ஆச்சு, அந்த டேக்ஸ் சம்மந்தமான ஐடி ரைடு, டேக்ஸ் ரைடு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பற்றி விளம்பரம் ஆயிடுச்சு. இதுவே ஒரு டாக் ஆகி பேப்பரில் ஒரு நியூஸும் டெலிவிஷனும் போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையை பார்க்க போனால் இவங்க எந்த ஒரு கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணல. எல்லாருமே ஒரு கடவுளோ ஒரு மதத்தை வச்சோ அந்த ஒரு சம்பந்தமான விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இவ்வளோ காலமாக. அவங்களே வியாபாரமாக இருக்கிறதுனா அவங்க ஒரு ஸ்பெஷல் நேரடியாக பார்க்கணுன்னா இவ்வளோ ரூபா கொடுக்கணும் பண்ணணும் அப்படி வச்சுருக்காங்க. தூரமாக இருந்து பார்த்தோன்னா அவருக்கு அதே பலன் கிடைக்கும். அப்படி இல்லை, சில பேர் விரும்பி பார்க்க போகிறாங்க. அதை செய்தியாக அது நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பணம், நன்கொடையாக கொடுக்கப்பட்ட நகைகள், அதிலிருந்து அவங்க எடுத்து அவங்க அதுக்கு திருப்பி கட்டி எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் மக்கள் பேசுறது மக்கள் எல்லாமே என்னமோ ஒரு ஏமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஆனால் அதனால் நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான், அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதை மீடியா பரப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய கருணை, வந்த நோக்கம் நம்ம அதை மிஸ் பண்ணுறோம். ஒரு பழம் ஆப்பிள் எடுத்திங்கன்னா அது கத்தியாகப்பட்டு அதை கட் பண்ணும் ஆப்பிளை. அதே கத்தி ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க முடியும். இந்த மீடியாவே கெட்டதுக்கும் நல்லதுக்கும் பயன்படுது. அப்படி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வியாபார நோக்கத்தில் தவறான செய்திகளை பரப்பும்போது நிறைய லாபம் கிடைக்கும்னு அவங்க மக்களுடைய கிடைச்சா ஒரு பெரிய மாபெரும் சொத்து அவங்கள ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணி அவங்களுடைய பற்றி குறைகள் எல்லாம் போட்டு அதில் பண்ண. ஆனால் இன்றைக்கி தானே உண்மை வெளியே வரும்ன்றது. இது இப்போ அவருக்கு 76 வயது ஆகுது. இப்போ நம்மளை விட போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் நம்மளெல்லாம் காப்பாற்றி நம்ம நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. சத்திய உலகம் மனதுக்கு காரணமாக இருக்காங்க. இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் இந்த மீடியா. அதே மாதிரி அவர் சொல்கிறது முக்கியமான விஷயம், நமக்கு சின்ன சின்ன துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வர்றது சகஜம். சில நேரத்தில் அதுவே பூதாகரமாக மாறிடும். நம்ம அதை டிபெண்ட் பண்ணக்கூடாது. பெயினை ப்ளஷர் எடுத்துக்கணும். வலி இருக்குது, அந்த வலி உடம்பு வலியை ஃபிசிக்கல் பெயின் அப்படின்றது பரவாயில்ல, அது கஷ்டம் எடுத்துக்கிறதுக்கு. ஆனால் மனதில் வலி வரும்போது அதை அப்படியே பண்ணி ரொம்ப அதிகமாக அளவுக்கு ஆகும்போது அதுவே உடம்புல பல வியாதிகளை உண்டு பண்ணுது. இப்போ அவர் தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன வழி அப்படின்னா, இவருடைய வார்த்தைகளில் கொடுக்கக்கூடியது நமக்கு முக்கியமாக வேண்டியது. மனதில் நிறைய எந்த விதமான சிந்தனைகளும் குழப்பமும் எல்லாம் நம்ம தான் உருவாக்குனதுன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அது எப்படி முடியும்? அதுக்கு அவங்களுடைய பலன். அவங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய மனதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறார், அதே மாதிரி கழுதை மூளையில் இருக்குது, அந்த கழுதையை வலித்து அதை வண்டி ஓட்டுன்றார், அது வண்டியாக ஓட்டுன்றார். அது நம்மளை ஆட்டி படைக்குது, இப்படி போகணும் அப்படி போகணும் இப்படி போகணும். அதனால் இது ஒரு மனது மூல காரணமாக இந்த இடத்துல இருந்து இந்த மீடியாவில் கெட்ட பேர் உண்டு பண்ண இந்த ஒரு அருமையான ஒரு இயக்கத்தை அவங்க பாழாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சி அத்தனை பேருடைய உதவியும் தேவை. இப்போ ஒரு சின்ன ஒரு காரணம் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறேன், எப்படி நம்ம பெயின் ஒரு எந்த விஷயம்னா நம்மளால் சுலபமாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது ஒரு நான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது தெனாலிராமன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் எப்படின்னா, அவர் ராஜா கிட்ட ரொம்ப ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு மந்திரி. ஆனால் ஒரு சமயத்தில் என்ன பண்ணார், அவருடைய கை விரல் ராஜாவுடைய கை விரல் ஒரு ஆப்பிள் பழம் கட் பண்ணும்போது அவர் உடனே கீழே ரத்தம் வருது, வழிஞ்சிட்டு இருக்கு ரத்தம். எல்லாரும் பதறாங்க, இருக்கவங்க ராஜ்யசபையில் எல்லாரும் பதறாங்க. அப்போ இவர் தெனாலிராமன் எத்திச்சியாக அந்த மினிஸ்டர் உள்ள நுழைறார். அமைச்சர் சந்தோஷம் இல்லை, நல்ல செய்தி, நல்லதுக்கு தான், எல்லாமே நல்லதுக்கு, எல்லாரும் நல்லது, கை தட்டுறார். இவனை வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. இது பார்க்கும்போது அவர் உடனே கட்டளையிடுறாரு, இவனை உடனே சிறைப்படுத்துங்க, அவரை அடித்து உள்ளே போட்டு சைடில் போட்டுருங்க அப்படின்னு போட்டுட்டு சாப்பாடும் கொடுக்காதீங்கன்ட்டு அவர் கிளம்பி எப்பவும் போகிற மாதிரி வேட்டையாட போகிறார். அப்போ போகும்போது
இந்த மனிதர்களை வந்து உணவாக கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கேங் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, இவரை பார்த்த உடனே ராஜா பெரிய அழகாகவும் நல்லாவும் இருக்கவ, இது சரியான உணவுக்காகவும் சொல்லிட்டு அவங்க எப்படி மாயம் பண்ணுறாங்கன்னா, யார் வந்தாலும் ஒரு இலைகளை மூடி ஒரு குழி பகுதி அமைச்சிருக்காங்க. அதில் ராஜா வண்டி குதிரையை ஓட்டும் போது தெரியல, அந்த குழி அவருக்கு தெரியாமல் அதுக்குள்ளே போயிட. அப்புறம் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிய முடியாத விஷயம். அவங்கெல்லாம் வந்து சூழ்ந்திருக்காங்க அத்தனை பேரும். நமக்கு ரொம்ப சரியான ஒரு விருந்து நீ கழிச்சிருச்சு, இவரை நம்ம விருந்தாக்கிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து போய் அவங்களுடைய கடவுள், குலதெய்வம் மாதிரி கடவுள்கிட்ட போய் முதல்ல அதை ஒப்படைக்கும் சொல்லி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அப்போ தலையில் வந்து கழுத்தை கத்தி போகிற நேரத்தில் அவருடைய கையெல்லாம் உடம்பெல்லாம் செக்கும்போது அவர் கையில் வந்து இந்த விரல் கீரல் இருக்குது. அதாவது அது ரத்தம் வடிஞ்சு, அது இன்னும் ஏன்னா அன்றைக்கி தான் நடந்த விஷயம். உடனே கத்துறாங்க, ஐயோ தெய்வ குற்றம் தூங்கி போய் எங்கேயாவது கடாசிடுங்க, இவருக்கு வந்து இது நம்ம கடவுளுக்கு ஒத்துக்கு வராது அப்படின்னு இதை உடம்ப சொல்கிறாங்க. உடனே போய் அதுலேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாரு, எங்கேயோ போட்ட பிறகு திருப்பியும் ராஜ்யசபைக்கு போயிட்டே உடனே முதல் வேலையாக அந்த சிறையில் அவரை விடுதலை பண்ண சொல்கிறார். தங்க முடிப்பு கொடுத்து, நீ மட்டும் அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை சொல்லணும்னா எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படி சொன்ன அந்த வார்த்தை, அது என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்ட்டு பரிசு கொடுத்து பாருங்க. இது இந்த கருத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயமும் நம்ம உடனே அது போகும்போது ஒரு ஆபத்து மாதிரி தெரியும், ஆனால் அதுவே மாறும். அதான் அம்மான்னு சொல்கிறாங்க, நீங்கள் விடுங்க, அந்த மாதிரி துன்பத்துவேனம் ஆகுதா, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றார். அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியம். நன்றி.